நான் உங்கள் ஆர்விஜி. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப ஒரு டேஸ்டான ஒரு சிம்பிளான ரெசிபி தான், லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது பிரிஞ்சி சாதம் எப்படி செய்கிறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நல்லா தேங்காய் பால் யூஸ் பண்ணி நல்லா ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி ஒரு சூப்பரான ரொம்ப ஒரு டேஸ்டான பிரிஞ்சி சாதம் எப்படி செய்கிறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிறோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஃபஸ்ட் நம்ம பிரிஞ்சி ரைஸுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கரில் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நார்மல் குக்கிங் ஆயில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நார்மல் கோகோனட் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நார்மல் ஆயிலே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு இப்போ நெய்யும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ நெய்யும் நல்லா எண்ணெயும் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு நட்சத்திர சோம்பு போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு கல்பாசம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கல்பாசம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 அளவு நம்பர் பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டளவு பட்டை, ஒரு 4-5 முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த ஃப்ளேவர் எல்லாமே ஆயிலில் நல்லா இறங்கணும். அந்தளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடிப்பிடிக்க விட்டுறாதீங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பெரிய வெங்காயத்தை நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 பெரிய வெங்காயத்தை மீடியம் சைஸான பெரிய வெங்காயத்தை இப்போ நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கணும். அந்த அளவுக்கு மட்டும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா ஓரளவு வதங்கிடுச்சு. இதில் 3 பச்சை மிளகா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கீரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பச்சை மிளகா, அந்த வெங்காயம், இந்த நம்ம ஆட் பண்ண ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா நல்லா மிக்ஸ் ஆகணும். அடிப்படிக்காக மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி நம்மளுக்கு ஒரு ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்கும். அதனால தான் இப்போ நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறப்ப அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லாட்டி நம்மளுக்கு வேகமாக அடி பிடிச்சிரும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 1 நிமிஷத்து அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த ரா ஸ்மெல் எல்லாமே போய் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இதில் நம்ம 2 தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பழம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி பழம் கொஞ்சம் லைட்டாக வேகட்டும். அந்தளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். அடுத்து நம்ம காய்கறி எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 5 பீன்ஸு, ஒரு கேரட், அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி, அப்புறம் பச்சை பட்டாணி ஒரு 100 கிராம் இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி நான் கட் பண்ணி வாஷ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா குக் ஆகட்டும். இந்த காய்கறி ஒரு 50% அளவு மட்டும் நம்மளுக்கு குக் ஆனால் போதும். மீதி நம்மளுக்கு குக்கரில் வைக்கிறப்ப நம்மளுக்கு அந்த சாப்பாடு கூடயே சேர்ந்து அது வெந்துடும். இப்போ ஒரு 50% அளவு மட்டும் நம்மளுக்கு வேகட்டும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். சட்டு நீங்கள் கூட செஞ்சிடலாம். இப்போ இதில் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். காய்க்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் தேவையான அளவு உப்பு இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு காயில் எல்லாமே உப்பு நல்லா ஈவனாக இறங்கியிருக்கும். அதனால் இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 கப் அளவு கெட்டி தயிரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஏன் சேர்க்குறோம்னா நம்மளுக்கு சாப்பாடு நல்லா உதிரியாக ஒரு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். அதனால தான் நம்ம ஒரு 1/2 கப் அளவு கெட்டி தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. புளிச்ச தயிரை ஆட் பண்ணாதீங்க. நல்லா கெட்டியான ஃப்ரெஷ்ஷான தயிரை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த காய்கறி அதில் இருக்க தண்ணி, அதுக்கப்புறம் நம்ம தயிரில் ஊற்றினா எல்லாமே சேர்ந்தே அதிலே பாதி வெந்துடும். அதனால் காய்கறிக்கு லைட்டாக மட்டும் நம்ம தண்ணி ஊற்றினா போதும்.
அது ஃபைனலில் ஊற்றினா போகிறோம், இப்போ தேவையில்லை. இப்போ வந்து இதிலே கொஞ்சம் குக் ஆயிரும். இப்போ எல்லாம் நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம். பார்த்திங்களா, நல்லா குக் ஆகிக்கிட்டே இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் புதினா தொலையும் நம்ம கொத்தமல்லி தொலையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான மின்ட் லீவ்ஸ் அப்புறம் ஃப்ரெஷ்ஷான கொரியாண்டர் லீவ்ஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு நல்ல வாசத்துக்காக இருக்கும். இப்போ நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் எல்லாமே இப்போ இதில் இறங்கியிருக்கும், நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டாக. இது நம்ம லாஸ்ட்டாக ஃபைனலுக்கும் நம்ம ஆட் பண்ணுவோம், அதுவும் நல்லாயிருக்கும். நான் இப்போதைக்கு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த ஃப்ளேவருக்காக தான் இப்போ ஆட் பண்ணுறோம். நீங்கள் இந்த பிரிஞ்சி சாதத்தை வந்து கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக டேஸ்ட்டு கிடைக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெசிபி, ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி கூட. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நல்லா வெந்துச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் பாஸ்மதி அரிசி வந்து 2 கப் அளவு பாஸ்மதி அரிசி வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டேன். இப்போ அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். 2 கப் அளவு பாஸ்மதி அரிசி நம்ம இப்போ ஆட் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட 400 கிராம் வரும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த காய்கறி எல்லாத்தையும் கூட நம்ம அந்த அரிசியை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து 1 கப் அளவு வந்து நான் எந்த கப்பால் அரிசி அளந்தனோ அதே 1 கப் அளவு வந்து தேங்காய் பால், கெட்டியான தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம். கெட்டியான தேங்காய் பாலாக இருக்கணும், ஆட் பண்ணிக்கோங்க 1 கப் அளவு. அதுக்கப்புறம் அதே கப் அளவு இன்னொரு 2 கப் அளவு வந்து நம்ம நார்மல் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் 3 கப்புமேவும் தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி 2 கப் அளவு வந்து தண்ணி, 1 கப் அளவு வந்து தேங்காய் பால் நீங்கள் அப்படி கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் 3 கப்புமே நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணால் உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி 1 கப் அளவு வந்து திக்கான தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு 2 கப் அளவு வந்து நார்மல் தண்ணியை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். மொத்தம் ஒரு 2 கப்பு பாஸ்மதி அரிசிக்கு வந்து நம்மளுக்கு வந்து 3 கப் அளவு வந்து தண்ணி தேவைப்படும். அந்த கரெக்டான மெஷர்மெண்ட் 1 கப் அளவு தேங்காய் பால், 2 கப் அளவு வந்து பாஸ்மதி ரைஸு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த தண்ணி வந்து நல்லா கலரட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு உப்பு பார்த்தலாம், அந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துட்டு நீங்கள் உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஏற்கனவே உப்பு கரெக்டாக சேர்த்துட்டனால எனக்கு வந்து இப்போ தேவைப்படலை, அதனால் நான் ஆட் பண்ணல. இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பார்த்தீங்களா, இப்போ வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக புதினா தழத்தை ஆட் பண்ணிக்கலாம். புதினா தழையை ஆட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய்யும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு நெய் ஆட் பண்ண இந்த ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு வந்து ரிச்னஸ் கிடைக்கும். நம்ம சாப்பாடு வந்து ரொம்ப சூப்பராக உதிரியாக நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். அதனால தான் இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம வந்து இப்போ விசில் போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம குக்கரை வந்து மூடிக்கலாம். இந்த குக்கரில் வந்து ஒரு விசில் அதை வந்து நல்லா சிம்மில் வந்து வச்சு ஒரு விசில் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து சிம்மில் வச்சு ஒரு விசில் வந்து நம்மளுக்கு வந்துடுச்சு. இப்போ அதை வந்து நம்ம கூல் டவுன் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம திறந்துக்கலாம். பார்த்தீங்களா, விசில் நல்லா அடங்கினதுக்கப்புறம் திறங்க. பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நம்மளுக்கு அரிசி நல்லா உதிரியாக சூப்பராக நம்மளுக்கு வந்து பிரிஞ்சி சாதம் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, ரொம்ப அழுத்தி கிண்டாதீங்க, நம்மளுக்கு வந்து அரிசி வந்து உடஞ்சிரும். அதனால் நல்லா ஸ்மூத்தாக கிண்டிக்கோங்க. பார்த்திங்களா, நம்மளுக்கு வந்து சாப்பாடு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான நம்மளுக்கு பிரிஞ்சி சாதம் வந்து சட்டுன்னு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் நம்ம வந்து செஞ்சிட்டோம். இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்காக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை அப்படியே நம்ம சர்வ் பண்ணிடலாம். சர்வ் பண்ணி நம்ம சாப்பிட வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நான் போகிறோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு அருமையான விஷயம் நம்ம சந்திக்கலாம்.